அன்பு நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவர் கண்மணிகளே, உங்கள் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் உங்கள் செல்ல பாலுவின் செல்லமான வணக்கங்கள். 2026 ஆண்டு பிறந்துவிட்டது. 2026 ஆண்டு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருங்கள். இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு முறையும் யாராவது ஒரு குறிக்கோளை அல்லது தன் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை கொண்டு போவார்கள் இல்லையா? அதுபோலத்தான் இன்றும் ஒரு செய்திக்காக உங்கள் முன் அமர்ந்திருக்கின்றேன். இன்றைக்கு இந்த சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்ன பாடுபொருளை உள்வாங்குகிறது என்று யோசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இடர்பாடுகள் இருக்கிறது இல்லையா? பொதுவாகவே நம்ம மாணவர்கள் பற்றி தான் பேச போகிறோம். மாணவர்கள் இருக்காங்க இல்லையா? அப்படி அந்த மாணவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, எப்படி வளர்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், அதுக்கு அடுத்தது வலையொலியில் பார்க்குறோம், முகநூலில் பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன நடக்கிறது அப்படிங்கிறத உடனுக்குடனாக செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது ஆங்கிலத்தில் அப்டேட்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்டேட்டு அடுத்த முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத அடுத்த அப்டேட்டில் நமக்கு முழுமையாக கிடைக்கிறது இல்லையா? அப்பப்போ உடனடி செய்திகள் போல் வந்துடுது இல்லையா? அதனால் அந்த ஆங்கில புத்தாண்டின் போது 2026 ஆண்டின் பொழுது மீண்டும் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி, இன்னைக்கு மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்விக்குறியா இருக்கா? எல்லா மாணவர்களையும் நம்ம குறை சொல்லிட முடியுமா? அதுக்கு என்ன காரணம்? மாணவர்களுக்கு என்ன சரியான வழிமுறை நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா, சரியாக கற்றுக் கொடுக்குறோமா அப்படிங்கிறது ஒரு சின்ன நெருடலாகவும் இடர்பாடாகவும் இருக்கா என்னன்னு தெரியல. சமூக கல்வி அப்படிங்கிறா, சோசியல் எஜுகேஷன் அப்படிங்கிறா. சமூக கல்வி நம்ம அந்த மக்களுக்காக தரமா, மாணவர்களுக்கு தரமா? அப்படி இந்த சமூக கல்வி என்ன நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் இந்த சமூகம் என்ன சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்பு நண்பர்களே, இதில் குறிப்பாக நம்ம யாரை, அங்கங்கே சில இடர்பாடு நடக்குது இல்லையா? அது பாலியல் வன்முறை நிகழ்வாக இருக்கட்டும், பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், அல்லது மாணவர்கள் ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், அல்லது வேறு நிகழ்வாக இருக்கட்டும், அது எங்கேயாவது ஒரு 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 இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு இடத்துல போய் முடியுது. அந்த ஒரு இடத்துல முடிகிற சூழல் எப்படி இருக்குன்னா, அது அது ஒரு வன்முறையாக மாறுகிறது, அது ஒரு கலவரமாக மாறுகிறது, அது ஒரு இழுக்கா தெரிகிறது. இந்தியாவுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், பண்பாடை பேசுகிறோம், நாகரிகத்தை பேசுகிறோம், தமிழ் மொழி 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம், 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதுன்னு பேசுகிறோம், மூத்த தமிழ் மொழி, செம்மொழி, இப்படிலாம் நம்ம அந்தஸ்து வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா? எப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்தக்குடி என்று நம் குடி பெருமையை, மக்களுடைய நிலையை சொல்லுகிறார்கள், முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நாம சொல்லலை. அப்படி சொல்லக்குள்ள நமக்கு என்ன மாணவர்களுக்கு ஒரு சமூக கல்வி கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம சொல்லணும். இது ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு மாணவர்களை திருத்துவதற்கான ஒரு களமா அப்படின்னா, இது எங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னு நீங்க பார்க்கணும். மாணவர்களை ஒழுங்குபடுத்தல் எங்கிருந்து தொடங்கணும், மாணவர்களை கண்டிக்கிறது எங்கிருந்து தொடங்கணும், இதை செய்யக்கூடாது என்பதற்கு எங்கிருந்து தொடங்கணும்? பெற்றோர்கள் இருந்து தான் தொடங்கணும். பெற்றோர்கள் தான் தன் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள், எங்கு செல்கிறார்கள், அங்கு சென்று என்ன செய்கிறார்கள், அது பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், அங்கே போய் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தெரியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா?
மாணவர்களை பெற்றோர்கள் கண்டிப்பாக தண்டிக்கணும், கண்டிக்கணும். தவறு செய்தால் இது தவறுன்னு சொல்லணும். நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அப்படியே ஒரு பெற்றோர்கள் விட்டுற முடியுமா? இப்போ நம்ம எங்களுடைய காலகட்டம் 1974 பிறந்த நான், இன்னைக்கு 51 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன் எனக்கு. அப்படி 51 வயசு ஆகிட்டுக்குள்ளே நம்ம அப்போ எப்படி இருந்தோம்? அப்பா சொல்கிறத அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு தானே இருந்தோம். சின்ன சின்ன கோபங்கள் வரும், அவ்வளோதான். அதை அப்படியே மறந்துடுவோம். ஆனால் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அதன்படி தான் நம்மளும் நடந்தோம். சரிங்களா? அதனால் இன்னைக்கு மாணவர்கள்லாம் கேட்குறாங்களா, அப்பா அம்மா இல்லை சொல்லி கொடுக்குறாங்களா, நல்ல விஷயங்கள் பேசுகிறாங்களாங்கிறதே நிறைய ஒரு ஒரு தடுமாற்றமாக இருக்கு இல்லையா? தடுமாற்றம் கண்டிப்பாக ஒரு தடுமாற்றமான ஒரு சூழலாக இருக்குது. அதனால் பெற்றோர்கள் மாணவர்களை திருத்தணும், தன் குழந்தைகளை திருத்தணும், ஆசிரியர்கள் ரெண்டாவது திருத்தணும். அதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ எங்கேருந்து தொடங்குறாங்கன்னா அம்மா கிட்ட இருந்து தான் தொடங்குறாங்க. அம்மா தான் அந்த உலகத்தை சொல்லி கொடுக்குறது. அம்மா தான் அப்பா யாருன்னு சொல்லி கொடுக்குறது. ஒரு திரைப்பட பாட்டு கூட இருக்கு இல்லையா? அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதுபோல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழலில் வரக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? அதனால் அம்மா சொல்லக்கூடிய கருத்துக்களை, அப்பா பேசக்கூடிய கருத்துக்களை மாணவர்கள் உள்வாங்கணும். படிக்கிற மாணவர்கள் உள்வாங்கணும். புத்தகங்கள் படிக்க கற்றுக்கணும். செல்ஃபோனில் நீங்கள் எல்லாமே இருக்குதா, இல்லைன்னு சொல்ல. இந்த செல்ஃபோனில் நம்ம என்ன கேட்குறோமோ எல்லாமே தரும். ஆனால் இதில் எதை பார்க்குறோம், எதை நம்ம செயல்படுத்துகிறோங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா? இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாத மாணவர்களே கிடையாது, அந்தளவுக்கு இருக்குது. அதனால் அங்கே வீட்டிலேருந்து தொடங்குற அந்த ஒழுக்கம், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர்னு ஓம்பப்படுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதன் அடிப்படையில் தான் வள்ளுவன் சொன்னது போல் ஒழுக்கத்தை உயிரை கடந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் மாணவர்கள் புத்தகங்களை நிறைய வாசிக்கணும், படிக்கணும். படித்தாதான் படிக்க படிக்க தான் அறிவு வளரும். கற்க கற்க கல்லாமை தெரியும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல தான். அதனால் இன்றைக்கி மாணவர்களுக்கும் மாணவர்கள் தன்னை மாற்றிக்கணும். இந்த திரைப்படங்கள்லாம் இருக்குது இல்லையா? திரைப்படத்தை போய் நானும் தான் நிறைய படம், எல்லாருடைய படமும் நான் பார்ப்பேன். அப்போலேருந்து எல்லா படமும் சிவாஜி, எம்ஜிஆர் இருக்கிற காலகட்டத்திலேருந்தே நம்ம எல்லா படமும் பார்ப்போம். இன்றைக்கி எல்லாருடைய படமும் பார்ப்போம். இன்றைக்கி இருக்கிற நடிகர் முதற்கொண்டு எல்லா படமும் நான் பார்ப்பேன். திரைப்படங்கள் நிறைய பார்ப்பேன். ஆனால் திரைப்படத்தில் வர காட்சி அன்றைக்கி இருக்கிற திரைப்படங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். பாரதி ராஜா படம் இருக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல் மரியாதை ஒரு படம், அதில் சண்டை இருக்கா? 200 நாள் 300 நாள் ஓடுதுங்கிறாங்க. கரகாட்டக்காரன்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் சண்டை இருக்கா? கத்தி எடுத்து வெட்டிக்கிறானா? துப்பாக்கி கட்டடம்னு சொல்கிறானா? இல்லையே. அது எத்தனை நாள் ஓடிச்சு? 400 நாள் ஓடிச்சு அப்படின்னு மதுரையில் சொல்கிறாங்க. அம்மன் கோயில் கிழக்கால்னு விஜயகாந்த் படம் எத்தனை நாள் ஓடிச்சு? இப்படி பல படங்கள், வைத்தியை காத்திருந்தால், இப்படி நிறைய படங்கள்லாம் வந்து நல்ல படங்களாக ஓடி இருக்கிறது. முரட்டுக்காளி அப்படின்னு ஒரு படம். அப்போ எங்கிருந்து பார்க்குறாங்க மாணவர்கள்? திரைப்படத்தில் எதை கற்றுக்குறாங்கங்கிறது. நீங்கள் திரைப்படம் வந்து மாணவர்களை மடைமாற்றம் செய்கிறதோ, எதுக்கு எடுத்தாலும் கத்தி எடுத்துகிட்டு வெட்டுறது, துப்பாக்கி எடுத்து வெட்டுறது, கச்சு கச்சு கச்சின்னு வெட்டுறது, இது என்ன பழக்கம், என்ன பண்பாடு, என்ன நாகரிகம்னே தெரியாது. திரைப்படங்களை தான் மாணவர்கள் கற்றுக்குறான். அதே மாதிரி நான் இருக்குன்னு சொல்கிறானே, தப்பு தானே அது? தவறு தானே அது? அப்புறம் திரைப்படத்தில் அவங்க வந்து எதுக்கு நடிக்கிறாங்க? அவங்களுக்காக நடிக்கிறாங்க, பணத்துக்காக நடிக்கிறாங்க இல்லையா? அது எந்த நல்ல விஷயங்களை எனக்கு நான் இப்போ சொல்கிறது கூட என்னென்னா, திரைப்படங்களில் கத்தியெல்லாம் தவிர்த்துடுங்க. கத்தி சண்டை எந்த சண்டை போடுறாங்களோ அந்த சண்டை போடுங்க. கத்தி வச்சுட்டு இப்படி எம்ஜிஆர் நம்பியார்லாம் இப்படி இப்படி சத்தம் போடுவாங்க, இது பண்ணுவாங்க, அப்படி அவ்வளோதான். இப்போ இருக்கிற மாதிரியா? என்னமோ கத்தி எடுத்துக்கிட்டு கதாநாயகனே வெட்டுறான், வில்லன் வெட்டுறான், கொலைகள் வேறு மாதிரி நடக்குது இல்லையா? இதுக்கு என்னம்மா அரசை போய் குற்றம் சொல்லிக்கிட்டு, காவல்துறையை குற்றம் சொல்லிக்கிட்டு, மக்களை குற்றம் சொல்லிக்கிட்டு? வீட்டில் இருந்து தாங்க திருத்தம் வரும். எங்கே திருந்தணும்? வீட்டில் இருந்து தொடங்க உங்கள் திருத்தத்தை. திரைப்படங்களில் வரக்கூடிய எத்தனை படங்கள், அமைதியான படங்கள்லாம் ஓடிச்சு, எவ்வளோ நாள் ஓடிச்சு? நம்ம சொன்ன படங்கள்லாம் இருக்கு இல்லையா? அம்மன் கோயில் கிழக்கால, வைத்தியை காத்திருந்தால், இப்படி பல படங்களை நம்ம சொல்லலாமே. நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அன்பு நண்பர்களே, பேராசிரியர்களே, திரைப்படத்தை எதுக்காதீங்க. கல்விதான் பேராயுதம், கல்விதான் உங்களை உயர்த்தும் என்று சொல்லி இந்த ஆங்கில புத்தாண்டில் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். என்றும் நான் உங்கள் செல்லபாலு. நன்றி, வணக்கம்.
ஏன் நிற்க மாட்டேங்குது? வை